இந்த வீடியோவில் மேலே அடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை திடீர்னு நிறுத்த சொல்லிட்டு உரிமை மேலே அடிக்க சொல்கிறாங்க. உரிமை மேலே அடித்த உடனே சாமி ரொம்ப துடியாக வருது. எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆடுறாங்க பாருங்கள். ஆடிக்கிட்டே அவங்க கையில் வச்சுருக்கிறது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூனா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே வேகமாக போய் முட்டி போட்டு நிற்கிறாங்க. அங்கே காளிப்பறம் முன்னாடி இவங்களுக்கு வந்து படையல் கொடுக்குறாங்க. கையில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை கொடுக்குறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னடா வாழை இலைலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க தான் இசக்கியம்மன். இசக்கியம்மனுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு கையில் மல்லிகைப்பூவை கொடுக்குறாங்க. அவங்களும் அதை நுகர்ந்து பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக சாமி ஆடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இசக்கியம்மனுக்கு உரிமை மேளம் தான் அடிக்கிறாங்க. உரிமை மேலே அடித்தோடனே அந்த சாமி பயங்கர ஆக்ரோஷமாக ஆடுறாங்க. ஆடிக்கிட்டே போய் அந்த படையில் வாங்குறாங்க. அந்த படையில் என்னெல்லாம் வச்சு கொடுக்குறாங்கன்னா இந்த இசக்கியம்மனை கைப்பிள்ளைக்காரின்னு சொல்லுவாங்க. இவங்க சாமி ஆடும்போது கையில் ஒரு குழந்தை பொம்மையை வச்சுட்டு தான் சாமி ஆடுவாங்க. அதனால் அந்த குழந்தை பொம்மை வந்து இந்த வாழை இலையில் வச்சுட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் இதில் இருக்குன்னா மஞ்சனை இருக்கும். மஞ்சனைங்கிறது வந்து மஞ்சள் எண்ணெய் அந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் மஞ்சனைன்னு சொல்லி அந்த காலத்தில் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மஞ்சனைன்னு சொல்லி குங்குமம் மாதிரி வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இந்த வாழை இலையில் எதுக்காக வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து இந்த குழந்தை பிறந்தப்போ அவங்களுக்கு பேர் வைக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா சொலவுன்னு சொல்லக்கூடிய அந்த முரத்தில் வச்சு நிறையா வளையல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு பேர் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் அப்படி அதுக்காக அந்த முறை வைக்கிறதுக்கு பதிலாக அந்த வாழை இலையை வச்சு அதில் வளையல் அந்த குழந்தை அதுக்கப்புறமா அந்த பூ இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியல. எனக்கு கிடைச்ச தகவல் இது. அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு பார்ட் 2 வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இசக்கியம்மன் பற்றி. உங்கள் ஊரில் நடந்த தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே தெரியல வாட்ஸ்அப் நம்பரில் ஷேர் பண்ணுங்கள்.